ஹலோ அஸ்ஸலாமு எவ்ரிவன், வெல்கம் டு ஜெமிலா கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம பாவக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பாவக்காய் ஃப்ரை வந்து ஃபிஷ் கறிக்கெலாம் சூப்பர் கொம்போவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்ல பெரிய பாவக்காயை வாஷ் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஸோ உப்பு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அந்த கசப்பு கொஞ்சம் குறையும். ஸோ அதுக்கு பிறகு இந்த பவுலில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் ரெடிமேட் ஃப்ரையிங் மாவு, மலேசியாவில் நம்ம வந்துட்டு பெஸ்தாரி மாவுன்னு கூட இருக்குது. ஸோ அந்த மாவு வந்துட்டு இதில் நம்ம சேர்த்துருக்குறோம். ஸோ அதுக்கு பிறகு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். உப்பு வந்து கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கிறேங்க, ஏன்னா பெஸ்தாரி மாவில் வந்துட்டு ஏற்கனவே உப்பு இருக்கும். ஸோ இந்த மாவு வந்துட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம் இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாவக்காயை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த பாவக்காய் வந்து 2 மெத்தடில் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி மாவில் மிக்ஸ் பண்ணி வச்சதை டைரெக்டாக நீங்கள் ஃப்ரை பண்ணிடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு திரும்ப ட்ரையாக உள்ள மாவில் இந்த மாதிரி தொட்டு கூட நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம், இன்னுமே கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 2 மெத்தட்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு பிறகு நம்ம வந்துட்டு ஒரு நல்ல பேனில் தேவையான அளவு குக்கிங் ஆயில் போட்டுட்டு நம்ம வந்துட்டு இந்த பாவக்காய் வந்து அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிற போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கு பிறகு மேலே இந்த மாதிரி வந்துடும், ஃப்ளோட் ஆயிரும். ஸோ அப்படி இருந்துமே நீங்கள் வந்து நல்லா அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி வரவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து நல்லா எடுத்து வச்சுட்டு, ஸோ நம்ம இதுக்கு மேலேயுமே இன்னும் கொஞ்சம் ஆனியனு, கறி லீவ்ஸ் அதெல்லாம் போட்டு பொரித்து அது மேலேயே போட்டுக்கிற போகிறோம். ஸோ இதுவுமே அதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பாவக்காய்லாம் கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே மீன் கறி இந்த மாதிரி டிஷ்ஷுக்கு வந்துட்டு தொட்டிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கிட்ஸ் வந்துட்டு பாவக்காய்லாம் சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.